ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக மழை பெஞ்சதால் மாங்காய் பறிக்காமே இருந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் வெய்ய காயுது. எதுக்காகனா இப்போ எங்கள் வீட்டு தேவைக்காக மாங்காய் ஊறுகாய்க்கு. ஏன்னா இந்த சீசனில் வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டால் அதிகபட்சம் நல்லா வராது. அதனாலே இவ்வளோ நாளாக பறிக்காமே இருந்தோம். இப்போ மாங்காய் ஊறுகாய் தேவைன்றதால பறிச்சிக்கிறோம். இங்கே ஹைட் எட்டுமா பருவனுக்கு இல்லை நான் பறிக்கவா? ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நல்லா பெரிய காய் மட்டுமே பறிச்சிக்கிறோம். இங்கே பாரு உனக்கு நல்லாவே ஹைட் எட்டும். இங்கே பாருங்க நல்லா அது ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2 காய் நின்னாலே 1 kg வரும். ஏன்னா மாங்காய் பெரிய மாங்காய் வேறு இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையானதை மட்டும் பறிச்சிட்டோம். அதேமாரி இது ஊறுகாய் போட்டு இருக்கிற மாங்காய் வந்து சேல்ஸ் பண்ணிடலான்ற ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம மொத்தமும் போட முடியாது. இது மொத்தமும் மாங்காய் வந்து ரொம்ப நாளாகிடுச்சு, முத்தி போனதால் கலர் ஃபுல்லாக மாறி போயிடுச்சு. உங்களுக்கே தெரியுதான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி வந்துருச்சுனாவே பூச்சி உக்காஞ்சிருது. இது இங்கே பாருங்கள் மாங்காய் அந்த மாதிரி பூச்சி உக்காஞ்சி தான் வேஸ்ட்டாக போச்சு. மாங்காய் பூச்சி உக்காஞ்சிச்சுனாவே இது ஆகிடும். இங்கே கூட இப்போ மரத்துலேருந்து தான் பெருகிறேன், இருந்தாலுமே இது வந்து பூச்சி உக்காஞ்சிச்சு. இந்த கருப்பாக இருக்குதுல்ல, இது வந்து பூச்சி உக்காஞ்சிருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் ஹைட்டில் இருக்கு. இந்த மாதிரி மாங்காய்லாம் நல்லாயிருக்கும். கலர் தெரியுதா? எட்டாதுன்னு நினைக்கிறேன் ஹைட்டுக்கு. இங்கே வா, அப்படியே நில்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு எட்டாத்தால் கொம்பு வெட்டிக்கிறேன். இந்த கொம்பில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, ரெண்டு மாங்காய் வந்துச்சு. குறி வச்சது என்னவோ 4 மாங்காய்க்கு. ஒரே அடியில் எத்தனை? 5 5 விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊறுகாய் போகிறதால கொம்பால் அடிக்கிறோம். இதே நம்ம பழம் பழுக்க வைக்கிறதுக்கு அப்படின்னா வச்சுக்கலாம், கொம்பால் அடிக்கக்கூடாது. ஏன்னா அடிபட்டுச்சுன்னா பழம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த 4 மாங்காய் குறி வைக்கிறேன், எங்கெங்கேயோ போகுது. அந்த 4 மாங்காய் வேணும் இருச்சா? கேட்ச். ஃப்ரெண்ட்ஸ் நானும் கொம்பால் அடித்ததை பார்த்துட்டு இவங்களுக்கும் ஆர்வம் வந்துருச்சு. ஒரே அடியில் 2 மாங்காய் அடித்து எடுத்துட்டாங்க.
இங்கே இருக்குது அடி பாப்போம். வெயில் வேறு கண்ணு மறிக்குதா அவங்களுக்கு. 1 அடிச்சிட்டாங்க, 2வது அடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எட்டல. அதேமாரி மாங்காய் பறிச்சுலாம் பழக்கம் இல்லை. இங்கே வேறு விழுந்துச்சு. மூஞ்சிலே செத்தெல்லாம் விழுது அவங்களுக்கு. இங்கே வருமா இப்படி வச்சு பிஞ்சா. செம்ம பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1/2 கிலோ நல்லாவே வரும். எல்லாம் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். வேட்டை, சரியான வேட்டை. இன்றைக்கி குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலு, ஞாயிற்றுக்கிழமைனா வந்துடுவாங்க. இன்றைக்கி அவங்க இல்லாத மாங்காய் பறிச்சிட்ருக்கோம். ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு மாங்காய் பறிக்கிற வேலை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளை பார்த்துருப்பீங்க. இந்த மாங்காய் இருக்கும்போது நம்ம இடுப்பு கீழே இருந்துச்சு, இப்போது தலைக்கான வந்துருச்சு. இந்த வெயிட்டு ஃபுல்லாக கீழே தாந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ மரத்து மேலே ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மரத்து மேலே இருக்கிற காயெல்லாம் பறிக்கணும். அந்த ஹைட்டுக்கெல்லாம் இருக்குதுல்ல, இங்கே இருக்கிறதெல்லாம் பறிக்கணும். இந்த மரம் நட்டு எத்தனை வருஷம் ஆகும்ன்றது தெரியல. எங்களை குரங்கு சேட்டைன்னு சொன்னேன், நீ மட்டும் என்ன பண்ணுற? நீயும் குரங்கு சேட்டை பண்ணுற. மரத்தில் ஏறினாலே குரங்கு சேட்டை தானே. ஒரே ஆட்டில் ஒரு 10 மாங்காய் வச்சு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு வா எட்டிப்போ அங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் உழுக்கணுன்னே தொட்டுது. இங்கே அந்த மணியில் இருக்கு பாரு. இல்லை இல்லை, அது கிளிய வேற எங்கேயோ விழுது போகுது. அங்கே பாரு, இதோ பாரு, தனியாக வந்துருச்சு. மாங்காய் ஒருத்தங்க எட்டி பறிக்கிறாங்க. 3 மாங்காய் பறிக்கிறியா? 2 விழுதுச்சு. அவங்களும் கீழே சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு மாங்காய் பறித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. மாங்காய் ஃபுல்லாக அறுக்கலை, இப்போதைக்கு தேவையானது மட்டும் அறுத்துக்கிறோம். பிஞ்சுலாம் அறுத்து போட்டு கிளம்புக்குது. உழுக்கணும்ல, அதெல்லாம் வெந்துட்டு இருக்கு. சரி, ஒரு மாங்காய் பழுத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். மாங்காய் பழுத்து போயிருக்கா ஆனால் தெரியல. ஒரு மாங்காய் ஃபஸ்ட்டு விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த மாங்காய் இங்கேயே ஒரு மாங்காய் பழுத்து போய் இதுவாயிடுச்சு. இதுதான் பாரு. பழமா தெரியலையே. அதுவும் அங்கேயா? எட்டி வந்துருக்க பாருங்க. இங்கே இருக்கு பெருசா. இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாங்காய்க்கெல்லாம் முன்னாடி விட்டுருக்கும் போல். மாங்காய் உழுக வச்சிச்சு, பழுத்து ஒரு பக்கம் நல்லா பழுத்துருச்சு. இது பாருங்கள், இது வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. அதுதான் ரொம்ப நாள் விட்டுட்டுனா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தான் இப்போ அறக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நாங்களும் மழை நிற்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். மழை நிற்கிற மாதிரி தெரியல.
சரி இப்போ தான் கொஞ்சம் நல்லா வெயில் காயுது, அதனால் அறுத்தாச்சு. இப்படியும் ஒரு 50 மாங்காய் வச்சுருக்கோம். என்னென்னா அது மேலே ஏறுறதுக்கு இங்கே பாருங்கள், என் தலைக்கு மேலே வேறு இருக்குது. அதேமாரி மாங்காய் வெடிச்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது எடுத்து காமி. இந்த மாங்காய் வெடிச்சு போயிடுச்சு. வெடிச்சு போன உடனே அது பூச்சி இறங்கிடும். பூச்சி இறங்கி டைரெக்டாக புழு வச்சிடும். புழுனா என்னன்னா, அது நம்ம ஈ இருக்குதுல்ல, அந்த ஈயோடைய குட்டி தான் புழு. வரேன் வச்சு யாருக்கு பார்க்குறேன், வேலை தான் தாங்குமான்னு தெரியல. எல்லாமே அழுந்துது, பழுத்து போயிடுச்சானான்னு தெரியல. ஃபுல்லாக சர்ச் பண்ணிடணும். இன்றைக்கோடைய லாஸ்ட்டு மாங்காய் இதோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த மாங்காய் வறுத்தாச்சு. மொத்தமும் இல்லை, நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையான மாங்காய் அறுத்தாச்சு. இந்த ஒரு மாங்காய் மட்டுமே எப்படியும் ஒரு 3/4 கிலோ வந்துடும். நம்ம மரம் மாங்காய் வந்து அந்த மாதிரி, இது ஒரு ராசி, எப்பயுமே காய்க்கும். அது வந்து சீசனுன்னு இல்லை, அதை ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சீசனே இல்லாமல் காய்ச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இது சீசனுன்னு இல்லை, எப்பயுமே காய்ச்சிட்டு இருக்கோம் மாங்காய். இங்கே பாருங்கள், மாங்காவை ஊறுகாய் போடணுன்னா இவங்க தூக்கி விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன வயசு ஞாபகமாக. இது இந்த ஒரு மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், இதுவே கருப்பாகி போச்சு, பூச்சி ஒங்காதருச்சு. அவ்வளோதான், இது மொத்த மாங்காய் வறுத்துடணும். இது மொத்த மாங்காய் எவ்வளோ வரும் இப்போ இருக்கிற மாங்காய்? இன்னும் ஒரு 60 மாங்காய் 50 மாங்காய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 50 மாங்காய் வந்தே ஆகணும். 1 2 3 14 15 16 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 அண்ணன் கூட 50 மாங்காய் ஃபுல்லாகிடுச்சு. 50ன்னு சொன்னேன், 70 மாங்காவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அண்ணக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய மாங்காய், இதெல்லாம் சின்ன மாங்காய். இது சின்ன மாங்காய் பறிச்சதுக்கு எங்கள் அம்மா திட்ட போகிறாங்க, இந்த மாங்காய்லாம் எதுக்குடா பறிச்சுன்ட்டு. நான் மரத்தில் ஏறி உழுக்கிட்டேன், உழுக்கின உடனே எல்லாம் கொட்டிக்கிச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ ஊறுகாய் போடும்போது பார்க்கலாம்.